செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. நாட்டில் உள்ள 5 தமிழ் பள்ளிகளுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 3 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டுக்கான அங்கீகாரம் வழங்கியுள்ளார் என பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் அறிவித்தார். இன்று காலை இங்கு நீலாய் ஸ்பிரிங்ஸ் கோல்ஃப் கண்ட்ரி கிளப் மாநாட்டு அரங்கில் மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பின் 4வது பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்த அவர் மேலும் கூறுகையில், பேரா கிளேபாங் சிமோர் தமிழ் பள்ளி, ஜொகூர் ரினி தோட்ட தமிழ் பள்ளி, கூலாய் பசார் தமிழ் பள்ளி, ஸ்லாங்கோர் நோர்த் ஹம்மோக் தமிழ் பள்ளி, பினாங்கு சுங்கை பாக்காப் தமிழ் பள்ளி ஆகியவையே அந்த 5 பள்ளிகள் என குறிப்பிட்டார். தமிழ் பள்ளிகள் எதிர்நோக்கியிருக்கும் சவால்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என மேலும் குறிப்பிட்ட சண்முகம், அந்த வகையில் இப்போது 5 தமிழ் பள்ளிகளுக்கு தீர்வு காண 3 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். அண்மையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த நிதியை அங்கீகரித்துள்ளதை தொடர்ந்து சுட்டிக்காட்டிய அவர், இந்த தருணத்தில் பிரதமருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் மாநாட்டில் பதிவு செய்தார். இதனிடையே குறைந்த மாணவர்களை கொண்டிருக்கும் தமிழ் பள்ளிகள் இடமாற்றம் செய்வது, தமிழ் பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பில் பள்ளி மேலாளர் வாரியம் உட்பட அனைத்து தரப்பிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதேவேளை 13வது மலேசிய திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு கூடுதல் மானியம் ஒதுக்கீடு செய்யும்படி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்படும் மானியங்கள் முறையாக பயன்படுத்தினால் மேலும் கூடுதல் மானியங்களை கேட்டு பெறலாம் என்றும் கூறினார். இந்த மாநாட்டில் அடிலான் கட்சியின் தேசிய துணைத் தலைவர் நூருல் ஈசா அன்வார், கில்லான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ, மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்ற தேசிய தலைவர் SS பாண்டியன் உட்பட நாடு தழுவிய அளவில் தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய உறுப்பினர்கள் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பணத்தை பாக் பண்ணுறதுக்கான ஒப்பந்தத்தில் 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 PM சைன் பண்ணிட்டாரு. இதுதான் முதல் வெற்றி. இப்போ பணம் சேஃபான இடத்துல இருக்கு. அடுத்தது என்ன தேவை? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ PM அனௌன்ஸ் பண்ணலேருந்து நிறைய ப்ரோசஸை கோத்ரூ பண்ணி 5 ஸ்கூலை அடையாளம் கண்டிருக்கோம் சார். இதை ஷோ பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் கார்ட் சடங்கில் இருக்குது. ஆனால் எந்த இடையோரும் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த 5 பள்ளி உருமாற்றப்படும். SJKT Klembang Cemur Perak, SJKT Ladang Rini Johor Bahru, SJKT Ladang Rodenburg Selangor, SJKT Ladang Kulai Besar Johor. ஃபைனலாக பல இன்னொரு கரையில் கடைசியாக சேர்க்கப்பட்ட ஸ்கூல் SJKT சுங்கை பாக்கா புலாப்பினாங்க. நாங்கள் இன்னொரு அடிப்படையாக நம் தேவைகளுக்கு ஐயா மேலே சொன்ன மாதிரி ப்ரீ ஸ்கூலை பற்றி ஒரு பட்ஜெட் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணியிருக்கேன் PMக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஸ்கூலுக்கு 30 மில்லியனில் இதை போல் பல மடங்கு கூட கேட்டிருக்கேன். அந்த பட்ஜெட்டும் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஆக கடைசியாக இன்னொரு பட்ஜெட்டும் கேட்டிருக்கேன். IPTA IPTS ஞாபக பண்டிடிக்கானுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்கறதுக்கு இன்னொரு பட்ஜெட்டும் போட்டிருக்கோம். இது அப்ரூவல் வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நடைமுறையில் இருக்க பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டை தவிர்த்து நம்ம எப்போதும் பேசக்கூடிய மித்ராவை தவிர்த்து நம்ம எப்போதும் பேசக்கூடிய தெக்கோனை தவிர்த்து இது நம்ம சமுதாயத்துக்கு கிடைத்தால் மிகப்பெரிய வெற்றி. முக்கியமாக தமிழ் பள்ளிக்கு, பாரத பள்ளிக்கும், ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்க்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.